வணக்கம். இது உளவியல் நேரம். மாணவர்கள் அகாடமிக் இயர் ஃபுல்லா கஷ்டப்பட்டு படிச்சாலும் அந்த எக்ஸாம் டைம்ல ஒரு ப்ராப்ளம் வரும். படிக்காத மாணவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும், படிக்கிற மாணவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை என்ன, இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம்ன்றத பத்தி தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போற மாணவர்களுக்கு முன்னதாகவே நாங்க உங்களுக்கு இந்த ஆலோசனைகளை வழங்குறோம். நமக்கு ஆலோசனைகளை வழங்க காத்திருக்காங்க பிரபல சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், இப்போ படிக்கிற பசங்களா இருந்தாலும் படிக்காத பசங்கனாலும் எக்ஸாம் டைம் இந்த எக்ஸாம் ஃபியர் ஒரு பிரச்சனை, மேஜர் இஷ்யூவா இருக்கு. இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா, உளவியல் பிரச்சனையா? இது நிச்சயமா அது உளவியல் பிரச்சனை தான். நிறைய குழந்தைங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. வீட்டில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்லிடுவாங்க, டியூஷனில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த ஸ்கூலோ இல்லை போர்டு எக்ஸாம்லேயோ போய் உட்காந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் மறந்துடும். அது நாங்கள் எக்ஸாம் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம், பிளாக் அவுட்னு சொல்லுவோம். அதாவது சில பசங்க போய் உட்காருவாங்க, கொஸ்டின் பேப்பர் பார்ப்பாங்க, அது வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா அவங்களுக்கு எல்லாம் மறந்துடும். திருப்பி எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இது நிறைய குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை தான். இதனால் என்னாகும், தொடர்ந்து இப்படி நடக்கிறனால எக்ஸாம் மேலேயே ஒரு அவர்ஷன் வந்துடும். ஸோ படிக்கவே பிடிக்காது, எப்படியும் நம்ம படித்து தான் ஒன்றும் மார்க் வரலையேன்ற ஒரு பயம் வரும். ஸோ இந்த எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் ஆங்ஸைட்டி, பிளாக் அவுட் இது எல்லாமே நடக்கும்போது அந்த குழந்தைங்க மன ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அண்ட் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த குழந்தைங்கள. இப்போ அப்பா அம்மாவோ டீச்சர்ஸோ நீ படிக்கவே இல்லை, நீ விளையாடிட்டு இருந்திருக்க, நீ கவனிக்க மாட்டேங்கிற, நீ புக்கை திறந்து வச்சுட்டு வேற எதுமோ யோசிக்கிற, இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. நீ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அந்த குழந்தைங்க ரொம்ப ரிஜெக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பிரயோஜனம் இல்லைன்னு. அப்போ நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, சூசைடல் தாட்ஸ் போகிற குழந்தைங்களும் இருக்காங்க. எதுக்கு நம்ம இப்படி வாழணும், யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. பட் இதோடைய பேசிக் ரீசன் இதுதான். எக்ஸாம் ஆங்ஸைட்டின்னு ஒரு டேர்ம் இருக்குது, அது நிறைய குழந்தைகளுக்கு வரும். அது ஏன் வருதுன்னு சில காரணங்கள் இருக்குது, பட் டெஃபினட்டாக வரும். ஓகே, இப்போ இந்த பிரச்சனை இந்த பயம்ன்றது 10th 12th போர்டு எக்ஸாம் எழுதுற மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்குங்களா, இல்ல சராசரியா எவ்ரி இயர் ஆனுவல் எக்ஸாம் அட்டன் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? இது டெஃபினட்டா சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருக்குமே இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா அப்போதான் அவங்க அதுக்கு பழக்கப்படுறாங்க குழந்தைங்க. ஸோ அவங்க படிச்சுட்டு போகிறாங்க. இப்போ சப்போஸ் சில வீடுகளில் ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க, நீ இந்த மார்க் வாங்கி ஆகணும், நீ 10க்கு 10 வாங்கணும், 9 வாங்கினா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்கிற பெற்றோர் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கிற அந்த குழந்தைங்க அந்த டென்ஷன்லேயே போகிறப்ப அட்டெம்ப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது வராது, அவங்களுக்கு மார்க் குறைஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ரெக்கார்ட் ஆகும்னா, எனக்கு படிப்பு வரல அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிடும். ரெண்டாவது, சில பேரண்ட்ஸ் திட்டும்போது கமெண்ட் பண்ணும்போதோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க, உனக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது, உனக்கு எதுவுமே புரியல அப்படிலாம் சொல்லும்போது அது இன்னும் அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறையா குழந்தைகள் படிச்சுட்டு அங்கே போய் ஃபர்கெட் பண்ணிடுவாங்க. அதுக்கு நான் ஏன் படிக்கணும், படிக்காமலே இருந்துடுறேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. இன்னும் சில குழந்தைகள் படிப்பாங்க, அங்கே போய் முயற்சி பண்ணுவாங்க, அது நடக்கலைன்னு ரொம்ப அப்செட் ஆகி டிப்ரெஷனுக்குள்ளே கூட போவாங்க. அந்த மாதிரியும் நடக்கிறது உண்டு. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகியிருக்காங்களோ அந்த அளவுக்கு அதை வெளிக்காட்டுவாங்க. ஸோ எக்ஸாம் ஃபியர்ன்றது இருக்குது, 1ஆம் கிளாஸ்லேருந்தே இருக்குது. நாட் ஓன்லி ஸ்கூல், நான் சொல்கிறது காலேஜுக்கும் அது அப்ளிகபிள் தான். அதுக்கப்புறமா வரப்பவும் அவங்க படிச்சுட்டு அவங்களால அதை அப்ளை பண்ண முடியலன்றப்ப தே டெஃபினெட்லி கெட் அஃபெக்டட். எஸ்பெஷலி அரியர்ஸ் இருக்குது. நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் வரைக்கும் நல்லா படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு கோப்பப் பண்ண முடியாது, அவங்க எதிர்பார்க்குற மார்க்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்கு காரணமும் இடைக்காலத்தில் நடக்கிற சில பிரச்சனைகள் அவங்க மனசில் போய் அந்த எக்ஸாம் ஆங்ஸைட்டி திருப்பி வரும். அப்படி வரும்போது தே கெட் அஃபெக்டட். ஓகே டாக்டர், இப்போ படிக்காத மாணவர்களுக்கு தான் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகிறதுக்கு பயம்னா, நல்லா படிச்சு கான்ஃபிடென்ட்டா இருக்க பிள்ளைங்களுக்குமே எக்ஸாம் டைம்ல அந்த பயம் வருது. இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? இல்லை, நான் சொன்ன மாதிரி இது படிக்கிற புள்ள படிக்காத புள்ளன்றதே கிடையாது. நிறைய நேரங்களில் நல்லா படிக்கிற பசங்க எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எல்லாத்தையும் மறந்து அதில் டிஸ்டர்ப் ஆகி அதுக்கப்புறம் படிக்க மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி நம்ம படிக்கணுன்றது என்னன்னா நம்மளோட இன்டென்ஷன். நான் இப்போ படிக்கிறேன், எங்கள் வீட்டில் படிக்க சொல்கிறாங்க அப்படின்றது. யார் என்ன சொன்னால் நான் படிக்கவே மாட்டேன், நான் ஈஸி கோயிங்காக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஈஸி கோயிங்காக இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி எக்ஸாம் ஃபியர் வராது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரீ ஃபிக்ஸ்ட் ஆகிடுறாங்க.
ஆனால் நம்ம நல்ல மார்க் வாங்கணும்னு நினச்சிட்டு படிச்சுட்டு அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியாத குழந்தைங்க தான் ரொம்ப ஆங்ஸைட்டிக்கு உள்ளாவாங்க. அவங்களுக்கு தான் நேரடியாக பாதிப்பு ஆகும். ஓகே, எனக்கு இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, எக்ஸாம் டைம்ல இந்த ரொம்ப பயம் வந்துட்டா வந்து பசங்க வந்து ப்ரேயர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஐயோ கடவுளே இந்த உலகம் அழிஞ்சிடணும். எனக்கு எக்ஸாம் போர்டு எக்ஸாம்ல நான் ப்ரே பண்ணியிருக்கேன், உலகம் அழிஞ்சிடணும் இல்ல எனக்கு ஏதாவது ஆயிடணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். சில குழந்தைகள் நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க, இல்ல பல்லு கடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டிபிக்கல் பிஹேவியர்ஸ் உருவாகும். இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? இது வந்து ஒரு விதமான ஆங்ஸைட்டி வெளிப்பாடு தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் பீயிங் கார்னர்டுன்றப்ப என்ன பண்ணால் இதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகலான்னு யோசிக்க தோணும். அந்த காலத்து நீங்கள் சொன்ன காலத்தில் தான் வந்து நமக்கு ஏதாவது ஆயிடணும்னு யோசிக்கிறது. இப்போ இருக்க குழந்தைங்க ரொம்ப உஷாராக இருக்காங்க. ஸ்கூலில் வந்து பாம் இருக்குன்னு சொல்கிறது இந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ண யோசிக்கிறாங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த குழந்தைங்களுக்கு அந்த நேரத்துலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு என்னன்னு தோன்றது தான். அது மற்ற எக்ஸாம் சின்ன சின்ன எக்ஸாம்ன்றப்ப அதை கிரகிச்சிக்கிறாங்க, பரவாயில்லன்னு பார்த்துக்கிறாங்க. போர்டு எக்ஸாம் ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கலாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நீ நல்ல மார்க் வாங்கினா தான் லைஃபு அப்படின்னு. ஸோ அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதில் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்றப்ப தே கெட் ரியலி அப்செட். அப்போ தான் வந்து நமக்கு ஏதாவது பண்ணிக்கலான்ற எண்ணம் வருமே ஒழிய அது வரைக்கும் அப்படி யோசிக்க மாட்டாங்க. இன்னும் சில பசங்க என்ன பண்ணுவாங்க, நானே நல்லா எழுதலை, என்னை சுற்றி இருக்கவங்க மாத்திரம் என்ன நல்லா எழுதுறதுன்னு அவங்களே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவங்க வந்து பேப்பர் போடுறது, இல்லாட்டி காப்பி அடிக்கிறான்னு சொல்கிறது, பாட்டு பாடுறது, அந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, எப்படியும் நாளைக்கு எக்ஸாம் நான் சரியாக பண்ண போகிறதில்ல, ஸோ நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து தப்பாக போர்ஷன் சொல்லிடலாம், அவங்களும் நம்மள மாதிரி படிக்காமல் வருவாங்க, அப்படி கிரிமினலாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து அந்த ஃப்ரெண்டு மேலே இருக்க கோபம் கிடையாது, இவங்கள தற்காத்துக்கிறதுக்கு. அதாவது நான் 0 வாங்கினா எல்லாரும் 0 வாங்கினா தப்பு இல்லை, நான் மாத்திரம் 0 வாங்கினா என்னை பிடிச்சிடுவாங்களே அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான். ஸோ நிறைய குழந்தைகள் இப்படி தான் யோசிக்கிறாங்க. இப்போலாம் சின்ன குழந்தைங்களும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த தன்னை சேஃப்கார்ட் பண்ணிக்கணுன்ற அவசியத்தினால. காலேஜ் பசங்க எக்ஸாம் பங்க் பண்ணிடுவாங்க, அட்டெண்டன்ஸ் இருக்காது, அரியர்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். அவங்களுக்கு என்னன்னா பார்த்துக்கலாம் அந்த எக்ஸாம் ஃபியர் ஜாஸ்தியாக இருக்கும். பட் வேறு வழி தெரியாது அவங்களுக்கு. நம்ம படித்தாலும் அங்கே போய் மறக்க போகிறோன்றதுனால அவங்களுக்கு அந்த வழி தெரியாது. இப்போ அடுத்ததா, இப்போ இந்த எக்ஸாம் ஃபியர் வர்றதுக்கான முக்கிய காரணம் என்ன? முக்கிய காரணம் வந்து ஒன்று, பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறது, நீ இந்த மார்க் வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது. இன்னொன்று வந்து குழந்தைகளுக்கான ஸ்பேஸ் கொடுக்காமல் இருக்கிறது. இப்படித்தான் நீ படிக்கணும், அவங்களோட இஷ்டத்துக்கு படிக்க விடணும். சில குழந்தைங்க நடந்துகிட்டே படிப்பாங்க, சிலர் வந்து இப்போ சொன்னதையே மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எப்படி வேணாலும் அவங்க படிக்கலாம், அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும் அவங்களுக்கு. மூணாவது, எக்ஸாமுக்கு முன்னாடி மாத்திரம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. லைக் ஹோல் நைட் படிப்பாங்க. காலையில் நேராக போய் எக்ஸாம் ஹாலில் உட்காருவாங்க. ஈவன் பஸ்ஸில் ட்ரெயின்லாம் கூட படிச்சுட்டே போவாங்க. அது பண்ணவே கூடாது. அப்படி பண்ணும்போது என்னென்ன படிச்சிருந்தாங்களோ அது எல்லாம் வந்து நமக்கு மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அந்த அசிமுலேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கணும். அந்த டைம் இல்லாத காரணத்தினால நேராக போய் அங்கே எக்ஸாம் ஹாலில் உட்காந்த உடனே எல்லாம் அப்படியே வேனிஷ் ஆகிடும், எல்லாம் மறைஞ்சிரும். அவங்க ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கான நேரம் தான் அந்த எக்ஸாம் டைம்னு ஆகிடும். அப்புறம் திருப்பி வெளியே வந்தோடனே என்னென்ன படித்தாங்களோ எல்லாம் ரெக்கார்டும். அதான் அதோடைய ஆக்சுவல் இது. ஸோ எப்பவுமே வாட் வி ப்ரிஃபர் இஸ், நீங்கள் நைட்டு ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் படிச்சுட்டு நல்லா தூங்குங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள், கோ த்ரூ பண்ணுங்கள். அப்புறம் ட்ராவலிங்லலாம் தயவு செஞ்சு படிக்க வேண்டாம். புது விஷயங்களை என்ட்ரன்ஸில் போய் படிக்க வேண்டாம். நிறைய பேருக்கு அந்த கெட்ட பழக்கம் உண்டு, நான் அதை ஒமிட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐயோ அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு கடைசியில் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே நுழையும் போது அவசரமாக அந்த புக் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக புது விஷயத்தை படிக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி இன்அப்ராப்ரியேட் நியூ ஸ்டடி பண்ணும்போது ஏற்கனவே படிச்சிருந்தது மேலே போய் இது ஓவர்லேப் ஆகும். ஸோ நமக்கு பழசும் கன்ஃபியூஸ் ஆகி புதுசும் ரெக்கார்ட் ஆகாது, கம்ப்ளீட் பிளாங்க் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணவே வேணாம். என்ன படிச்சிருக்கீங்களோ அதை போய் கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணாலே நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. இன்னொன்று, நிறைய குழந்தைங்க வந்து அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி படிப்புனோ இல்லை வந்து அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டிலேருந்து டைவர்ட் ஆகிருப்பாங்க. அந்த ரெகுலராக போகிற கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போக மாட்டாங்க, ஸ்போர்ட்ஸோ இல்லை எக்ஸசைஸோ இருக்காது, சரியான சாப்பாடு இருக்காது, ஒரு ரெக்ரியேஷன் இருக்காது, கேஷுவலாக வெளியே போகிறது, ஷாப்பிங், அது எதுவுமே இருக்காது. வெறும் படிப்புன்னு இருக்கும்போது அகெயின் இட் அஃபெக்ட்ஸ். ஏன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும்போது அந்த எக்ஸாம் டைமில் தான் நம்மளுடைய ஆங்ஸைட்டி பீக்கில் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸும் சேரும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் ஆகும். ஸோ என்ன பண்ணுறோம் என்ன எழுதுகிறோன்னு புரியாமல் போகும்.
அண்ட் யூஸ்வலாக வந்து நல்லா படிக்கிற பசங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களால தோல்விகளை ஏற்றுக்க முடியாது. என்ன நானா ஃபெயில் ஆகிட்டேனா, நானா சென்டம் வாங்கலையா அப்படின்ற அந்த ஷாக்கில் மேற்கொண்டு அவங்களால படிக்கவோ இல்லை படித்ததை மனசில் ரீட்டைன் பண்ணுறதோ கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அந்த எஃபெக்டை மேற்கொண்டு வர எக்ஸாம்ஸ்லையும் காட்ட ஆரம்பிப்பாங்க. அதே எஃபெக்ட்லேயே வந்து நானே எப்படியும் மார்க் வாங்கலையே அப்படின்றத காட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த லிமிட்டட் அந்த டைம் ஸ்டடி ஸ்டைலுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கான டைமை மாத்திரம் ஒதுக்கி படித்தாலே போதுமானது. இதை சரியாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா எந்த விதத்துலையும் பாதிப்பு இருக்காது. எக்ஸாம் ஃபியர் சில நேரங்களில் வந்து வீட்டில் பிரச்சனை, யாருக்காவது உடம்பு சரியில்லை, இல்லை வேறு ஏதாவது கிரைசிஸ், கடன் பிரச்சனை ஏதாவது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளட் டைமில் வந்து நிறைய பேர் நோட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து படித்ததெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியலன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அவங்களுக்கு புரியல. நிறைய பேர் வந்து நம்மளால் முடியுமான அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இட் அஃபெக்ட்ஸ். அப்போ அந்த எக்ஸாமுக்கு போய் உட்காரும்போது அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரப்போ நம்மளால் முடியுமா, நம்ம எதிர்பார்த்த அளவு நம்மளால் முடியல, நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணவும் வேஸ்ட் ஆச்சு அப்படிலாம் யோசிக்கும் போது அது பேப்பரில் அஃபெக்ட் ஆகும். அப்போ அது அகெயின் அவங்கள அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், இவங்க மாணவர்களுக்கு எப்படி என்கரேஜிங்கான வேர்ட்ஸ் பேசணும், அவங்க எப்படி கைட் பண்ணணும்? வெரி குட். டெஃபினட்டாக வந்து இந்த மாணவர்களுக்கு இப்போ இந்த வருஷத்து போர்டு எக்ஸாம் மாணவர்களுக்கு ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஸோ அது வந்து பேரண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, சொசைட்டி ஆசச்சும் சரி நிறையா நம்ம கோப்பப் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா மற்ற கிளாஸும் சேர்த்து ரொம்ப ஹரிபரியாக இப்போ வந்து போர்ஷன்ஸ் கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாட்டர்டேஸ் கூட ஒர்க்கிங், சில ஸ்கூல் சண்டேஸ் கூட ஒர்க்கிங், அண்ட் எல்லா ரெக்ரியேஷனும் கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது எப்படியாவது முடிச்சாகணுன்ற ஒரு இதில் இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணக்கூடாது பசங்களை. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ரீதிங் டைம் கொடுக்கணும். அடுத்தது கம்ஃபர்டபுள் ஆக்கலாம். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நோட்ஸை வந்து எளிமைப்படுத்துறது, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட் ரூட்ஸில் சொல்லி கொடுக்குறது, அண்ட் ஃப்ரெண்ட்லியாக சொல்லிக் கொடுக்குறது. இந்த நேரத்தில் தான் வந்து டீச்சர்ஸோட ரோல் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா உங்களோட அந்த அத்தாரிட்டேட்டிவாக காட்டாமல் ஃப்ரெண்ட்லியாக அவங்க லெவலுக்கு போய் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வந்து தைரியம் வரணும். நம்ம படிக்க முடியும், நமக்கு டைம் இருக்குது, நம்ம கோப்பப் பண்ண முடியுன்றது முதல்ல நம்பினா தான் அவங்க முயற்சி எடுப்பாங்க. நீங்கள் வந்து அத்தாரிட்டி வந்து நீ பண்ணி தான் ஆகணும், எனக்கு தெரியாது, நீ எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி ஆகணும்னு நம்ம சொல்லும்போது இன்னும் பயம் அதிகமாகிடும். ஸோ அந்த பயத்தில் வந்து ரொம்ப பயந்தாங்கன்னா என்ன ஆகும், ஒன்று ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆகும். நிறைய குழந்தை எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஃபெயிண்ட் ஆகிடுவாங்க, மயக்கம் போட்டுருவாங்க, இல்லை வாந்தி எடுப்பாங்க, தலை சுத்தம், சீஜர்ஸ், ஃபிட்ஸு கூட வரும் நிறைய குழந்தைங்களுக்கு. இதுக்கு காரணம் வந்து எக்ஸ்ட்ரீமாக பயப்படுறது, எக்ஸ்ட்ரீமாக பேனிக் ஆகுறது காரணம். ரெண்டாவது வந்து அப்படி எக்ஸ்ட்ரீமாக பேனிக் ஆகும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கும்போது, ஒன்று நான் சொன்ன மாதிரி அடுத்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணுறது தோணும். இன்னொன்று வந்து மேல் ப்ராக்டிஸ். நமக்கு மார்க் வேணும், அதுக்கு நம்ம என்ன வழி பிட் எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை அங்கே போய் ஏதாவது காப்பி பண்ணலாம், இப்படிலாம் தோண ஆரம்பித்தோம். ஸோ நல்ல குழந்தையும் வந்து நம்மளுடைய இந்த ஃபோர்ஸ்னால் தவறான பாதைக்கு நம்ம விட்டுறக்கூடாது. அதில் வந்து பேரண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து உன்னால் என்ன முடியுதோ நீ செய், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீயும் அதே நம்பிக்கை உன் மேலே வைன்னு சொன்னாலே போதும். கிரிட்டிசைசம் வந்து எப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு குத்தலாக பேச வேண்டாம். என்ன நீ காலையெல்லாம் தூங்கிட்டு இருக்க, இப்படி இருந்தால் எப்படி, அப்படிலாம் பேசாமல் பாசிட்டிவாக பேசுங்க. நம்ம கொஞ்சம் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், படிக்க முடியும் அப்படின்னு. நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு கேட்பாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி தன்மையாலாம் சொல்ல முடியாது, எங்களை அவ்வளோ வந்து ப்ரெஷர் ஏற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் தான். பட் நமக்கு ரிசல்ட்டு தான் முக்கியம். நம்மளும் கோவப்பட்டு குழந்தையும் வந்து வெறுப்படைய வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நம்ம ஸ்டைல் ஆஃப் சேயிங்கை கொஞ்சம் மாற்றினோன்னா இஃபெக்டிவாக இருக்கும். குழந்தைங்க அதை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க குழந்தைங்க தே ஆர் மெச்சூர்ட் எனாஃப், புரிஞ்சுக்குவாங்க. சொல்கிற விதம் இருக்குது. அவங்க ஈகோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததான் இந்த தேர்வு நேரங்களில் ஏற்படுற பயத்தினால வேற என்னென்ன மன பிரச்சனைகள் உருவாக்கும்? இப்போ ஏற்படுற இந்த பயம் வந்து அவங்க ஃபியூச்சர் லைஃப் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய குழந்தைகள் வந்து ஃபோபியாக்குள்ளே போகலாம், அதிகபட்ச பயம். நிறைய பேர் வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும். ஸோ தன்னம்பிக்கை போயிடுச்சுனாலே அவங்க எதையும் ஃபேஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஒரு இன்டர்வியூ, ஈவன் வந்து ஒரு கல்யாணத்துக்கு கூட போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்களாம் கேட்பாங்க எப்படி பண்ண எக்ஸாம்னு கேட்பாங்க, அதுக்கு நம்மக்கிட்ட பதில் இல்லையேன்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. நிறைய குழந்தைகள் வந்து அவங்களுடைய லட்சியத்தெல்லாம் இப்போ அவசரமாக மாற்றுவாங்க. நிறைய குழந்தைங்க வந்து நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு ஒரு லட்சியம் வச்சுருந்தாங்கன்னா, நமக்கு எங்கே அதெல்லாம் வரப்போகுது, நம்ம வாங்குகிற மார்க்குக்கு நம்ம வந்து சும்மா ஏதாவது படிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களே தன்னை டீக்ரேட் பண்ணிக்குவாங்க. அப்படி பண்ணும்போது தே ஸ்டார்ட் டு ஹேட் தெம்செல்ஸ். அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும்.
அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ஏதாவது சாதாரணமாக பேசினா கூட அவங்கள குத்தி பேசுகிற மாதிரியே அவங்களுக்கு தோணும். அண்ட் கூட பிறந்தவங்க மேலே கூட கோவம் வரும். நீ படிக்கிறப்பெல்லாம் இதெல்லாம் நடக்கலை, கரெக்டாக நான் படிக்கும்போது தான் ஃப்ளட்டெல்லாம் வருது அப்படி தோணும். அண்ட் நிறைய குழந்தைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே விரிசல் வரும். ஏன்னா இப்போ ஸ்கூல் கல்ச்சர்ன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே வந்து நிறையா கேங்ஸ் இருக்குது. அண்ட் ஹெல்ப்ஃபுல்னஸ்ன்றதை விட ஷேரிங்கிறதை விட டுகெதர்னஸ்ன்றது தான் இருக்குது. எல்லாம் ஒன்றா சுற்றணும், ஒன்றா படிக்கணும், ஒன்றா சாப்பிடணும், இப்படி தான் இருக்கே ஒழிய உண்மையிலேயே ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணது, நோட்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட். போன ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் திரும்ப நம்ம கொண்டு வரணும். அதெல்லாம் வந்துச்சுனாலே இந்த குழந்தைங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வந்துடும். ஒரு எக்ஸாம் ஏதோ எனக்கு வந்து மைண்டு கொஞ்சம் சரியாக இல்லை, நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தேன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துட்டேன், இப்போ நான் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இந்த எக்ஸாம் ஃபியரை போக்குறதுக்கு ஸ்கூல்ஸில் இதுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது விதங்கள் வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக எஃபெக்டிவாக இருக்கும். ப்ரொவைடட் நம்ம ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கே மாஸாக கொடுக்குறது, ஒர்க் ஷாப் கண்டிப்பாக நானே கண்டக்ட் பண்ணுறது உண்டு. நிறைய ஸ்கூல்ஸில் வந்து கால் பண்ணுவாங்க எங்களை. அப்படி நான் போகும்போது என்ன ஆகும், ஒரு 10th and 12th எஸ்பெஷலி, ஏன்னா போர்டு எக்ஸாம்ன்றப்ப அவங்க இன்னும் கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கனால அவங்களுக்கு தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அவங்க எஸ்பெஷலி இப்போ ஃப்ளட் வந்ததுனால இந்த இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆமாம், எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க அஃபெக்ட் ஆயிருக்கனால அவங்களுக்கு மெயினாக டார்கெட் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வர்றதுக்கும் படிக்கிறது என்ன மாதிரி படித்தா இப்போ நம்ம ஈஸியாக கொஞ்சம் நான் சொன்ன ஷார்ட்கட்டு, இப்போ நெமோனிக் டெக்னிக்ஸ் இருக்குது, மெமரி டெக்னிக்ஸ் இருக்குது, என்ன படித்தா அவங்களுக்கு ஈஸியாக மனசில் பதியும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. ப்ளஸ் வந்து ஒரு மாஸ் கவுன்சிலிங்காக கொடுக்கும்போது இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பசங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற டவுட்ஸோ இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையோ அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க, கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. ஸ்கூல்ஸுக்கு வந்து இது இன்டைரக்ட் பெனிஃபிட் உண்டு. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ரிசல்ட் ஓரியன்ட், ரிசல்ட்டு தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ரிசல்ட்டுக்காக பசங்களை வெளியில் அனுப்பாமல் இந்த மாதிரி ஒரு கரெக்டிவ் மெஷர் எடுக்கும்போது பசங்களுக்கும் அது பெனிஃபிஷியலாக இருக்கும், ஸ்கூலுக்கும் வந்து அவங்க ரிசல்ட் கிடச்சிரும், பேரண்ட்ஸும் வில் பி ஹாப்பி. ஸோ இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே தே ஆர் வெரி ஹாப்பி, வெரி சாட்டிஸ்ஃபைட். பசங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வருது, இன்ஃபேக்ட் ஒரு புது உத்வேகம் வருது. இப்போ தான் நாங்கள் வந்து முடிவே எடுத்திருக்கோம், எங்களால் முடியும் அப்படின்னு, நாங்கள் இதை பிரேக் பண்ணி நாங்கள் வந்து மாறி காட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ரியலி நைஸ். சேலஞ்சிங்காக எடுக்கிறாங்க. அந்த நம்பிக்கை யார் கொடுத்தாலும் அவங்களால ஏற்றுக்க முடியல. நம்ம சைக்கலாஜிக்கலாக சொல்லும்போது இப்படி இருக்குது உங்களுக்கு, இது மாறுன்றப்ப அவங்களால அதை இது பண்ணிக்க முடியுது, சப்ஜெக்டிவாக எடுத்துக்க முடியுது. ஆமாம் எனக்கு இருக்குது அப்படின்னு பர்சனலைஸ் பண்ணுறாங்க. அப்படி பர்சனலைஸ் பண்ணும்போது தே கேன் கரெக்ட் இட் ஈஸிலி. சரி இதுதான் நம்ம சரி பண்ண வேண்டியது அப்படின்னு. அது அவங்களுக்கு ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கப்போ தே வெரி ஹாப்பி, அதை தொடர்றாங்க, அதை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ் கவுன்சிலிங், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கும்போது இது வந்து தன்னம்பிக்கை பேச்சு கிடையாது. நம்ம வி டிஃபர் ஃப்ரம் தேட். ஒரு மோட்டிவேஷ்னல் டாக்கு மாத்திரம் இப்போ கொடுத்தா இவங்களுக்கு பத்தாது. ஏன்னா இவங்க வந்து சும்மா சராசரியாக உட்காந்துட்டுல, இவங்க வந்து இப்போ நெருப்பு மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம நிதானமாக நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னா தே கெட் மோர் இரிட்டேட்டட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ அவங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல எம்பத்தைஸ் பண்ணிவிட்டு என்ன உண்மையான சொல்யூஷன், என்ன பண்ணால் அவங்க அதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்றத நம்ம சொல்லும்போது தான் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு அவங்க பார்க்குறாங்க. அதுலேருந்து எப்படி வந்து லுக்ரேட்டிவாக அவங்க சேஞ்சஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு அவங்க அதை பண்ணும்போது அது ப்ராக்டிக்கலாக செட் ஆகுது. அண்ட் இன்னொன்று இப்போ பண்ணுறது இப்போ மாத்திரம் இல்லை, நம்ம டெம்பரரிக்கு பண்ணலாம். அவங்க பெர்மனெண்ட்டாக எப்படி படிக்கணும், எப்படி அவங்கள வந்து பர்சனாலிட்டியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இப்போ இன்றைக்கி வெள்ளம் வந்துச்சு, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், இண்டிவிஜுவலாக ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வரலாம், அதுக்காக உடஞ்சி போயோ இல்லை எக்ஸாமில் அதனால் அஃபெக்ட் ஆகோ இல்லை எக்ஸாமே அஃபெக்ட் ஆனாலும் பர்சனாலிட்டி அஃபெக்ட் ஆகிறதுக்கோ விடக்கூடாது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கை மாஸில் கொடுக்குறேன். நிறைய ஸ்கூல்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பசங்க வந்து ரொம்ப தே வெரி ஹாப்பி வித் மீ. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்குறதுக்கு மைக்கை வந்து நாங்கள் ரொட்டேஷனில் கொடுக்குறப்ப தேசே எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியுது, ட்ரமேட்டிக்காக இல்லை, இது ப்ராக்டிக்கலாக இருக்குது, எங்களால் அதை அப்ளை பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழித்து ரிவைவ் போய் பார்க்கும்போதும் எல்லாரும் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த வரைக்கும் இட் கிவ்ஸ் அ மேசிவ் சேஞ்ச். அதனால் டெஃபினட்டாக நம்ம இது பண்ணணும். ரெண்டாவது, இப்போ இண்டிவிஜுவலாக பசங்க சிலர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, வீட்டில் பிரச்சனை இல்லை, வீடே போயிடுச்சு, வீட்டில் வந்து ரொம்ப பொருட்கள் சேதம் இருந்தனால நஷ்டமாயிடுச்சு, அப்பா அம்மாவுக்கு வேலை போயிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குல்ல, யாராவது இறந்துட்டாங்க, ஸோ மெனி இஷ்யூஸ். அது அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுக்குறோம்.
கிளினிக்கு வர சொல்லிட்டு வி அட்மினிஸ்டர் ப்ராப்பர் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். அப்படி பண்ணும்போது அந்த குழந்தைங்களையும் அங்கேருந்து நம்ம மீட்டெடுக்க முடியுது. இதில் வந்து பையன் பொண்ணு ஏழை பணக்காரன் படித்த அப்பா அம்மா படிக்காத அப்பா அம்மா இதில் எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாருக்குமே வந்து when there is a crisis they react to it. அதுலேருந்து வெளியில் வந்து உண்மையான ரியாலிட்டிக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஆல்ரெடி இந்த டேபு வச்சுருக்கோம். இந்த 10th and 12th தான் லைஃப்ன்ற மாதிரி நம்ம உருவாக்கி வச்சுருக்கனால அது அவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் பில்டப் ஆகிடுது. ஸோ அந்த நேரத்தில் அந்த ஜங்ஷனில் நம்ம போய் ஹெல்ப் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அ மோர் எஃபெக்ட் அண்ட் அது லைஃப் லாங் அவங்க அதை கன்டினியூ பண்ணுவாங்க. பாசிட்டிவ் ஹியூமன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அவன் பாசிட்டிவாக இருக்கும்போது அவன் யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டான், கெட்ட வழியில் போய் சாதிக்கணும்னு நினைக்க மாட்டான். நேர்மையாகவே போய் என்னால் முடியுன்ற நம்பிக்கை அவனுக்கு வந்துச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக உழைக்க ஆரம்பிப்பான். உழைச்சானா அது நாட்டுக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி பெனிஃபிஷியல். ஓகே, இப்போ டாக்டர், இப்போ உங்ககிட்ட வந்த பேஷண்ட்ஸில் இந்த எக்ஸாம் ஃபியர் ஓரியன்டாக வந்த பேஷண்ட்ஸுக்கு வந்தவங்கள நீங்கள் எப்படி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து ஆல்வேஸ் ஃபஸ்ட் ரேங்கர். என்ன ஆனாலும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் 12th தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற பொண்ணு அந்த 12th செகண்ட் ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் டிராஸ்டிக் ட்ராப், ஸ்டடீஸ் அப்படியே குறைஞ்சிருச்சு. அப்போ அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு வரப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறப்ப தெரிஞ்சிச்சு. அது சொல்லுது, இவ்வளோ நாள் நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கை மெயின்டைன் பண்ணிட்டேன், இப்போ என்னால் முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, அதனால் எனக்கு படிப்பு பிடிக்கல, ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ், நான் வந்து ஒரு லூஸராக நிற்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் இதை வந்து ஃபேஸே பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்குது. எக்ஸாம்க்கே நான் போக மாட்டேன்து. இல்லை உனக்கு சப்ஜெக்ட் தெரியுமானா தெரியும், ஆனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு. அதை மீறி அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து நான் சொன்ன வாந்தி ஃபிட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணப்போ ஃபிசிக்கலி ஷீ இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வந்தப்போ இதுதான் ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரு விதமான ஒரு அவர்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த எக்ஸாமில் ஏதாவது ஆகிட்டா என்ன ஆகும்னு ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஃபியரை. ஸோ அந்த ஃபியர் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகி, அதாவது எல்லாரும் இப்போது ஒருத்தவங்க எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாரும் ஆல்ரெடி அவங்கள வந்து ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க, இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சன்னு. அதுலேருந்து அவங்களால இறங்க முடியாது. இந்த பொண்ணுக்கு எங்கே இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ, நம்ம வந்து லூஸ் பண்ணிடுவோமோன்ற பயத்தினாலேயே இப்போ அட்டம் பண்ண மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கொடுத்து அதோடைய அந்த லாஸ்ட் கான்ஃபிடென்ஸை திருப்பி எடுத்து நீ ட்ரை பண்ண, ஏன் உன்னால் முடியாது எல்லாம் சொல்லி அந்த பொண்ணு மறுபடியும் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டோ ஏதோ ஸ்கூல் ஃபஸ்ட்டோ ஏதோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு திருப்பி அந்த பொண்ணு வந்து நான் ஐ வாஸ் ஜஸ்ட் அபவுட் டு மிஸ் இட்லாம் சொல்லி தேங்க் பண்ணிட்டு போச்சு. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த ஜங்ஷர் அது அவங்க அப்பா அம்மாவுக்கே ஷாக். அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் இருக்க தாத்தா பாட்டியை கேட்டு இந்த பொண்ணுக்கு வந்து வேறு பிரச்சனை, இதுக்கு வேறு ஏதோ மாதிரி பிரச்சனை, அதனால் நம்ம மந்திரம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது, அதை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம உதவணுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த எக்ஸாமில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்ற ஒரு விஷயத்தினாலேயே வாழ்க்கை ஃபுல்லாக அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஜங்ஷனில் நம்ம கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கும்போது நான் மறுபடியும் சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு ரிவைவ் பண்ண மாதிரி இருக்கும், தன்னைத்தானே அவங்க ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் எத்தனையோ காரணங்களால் பசங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஒன்று ஃபெயிலியருக்கு பயந்து, இந்த பொண்ணு ஃபெயிலியருக்கு பயந்து பண்ணுச்சு. நிறைய பேர் வந்து கம்பேரிசனுக்கு பயந்து எங்கள் அண்ணனை விட நம்ம கம்மி பர்சன்டேஜ் வாங்கிடுவோமோ அப்படின்ற பயத்தில் அவாய்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பிடிக்காத டீச்சரோ இல்லை டியூஷன் டீச்சரோ இருப்பாங்க, அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க நீ இதில் ஃபெயில் ஆக போகிறேன்னு, அதில் பயந்துருவாங்க. நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக பியர் ப்ரெஷர்னால வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆமாம் நம்மளால் எப்படி முடியும், இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, நம்ம நிச்சயமாக ஃபெயில் ஆக போகிறோம்னு இவங்களே தப்பாக நினச்சிட்டு பண்ணுவாங்க. இது மாதிரி ஸோ மெனி ரீசன்ஸ். அது ஒவ்வொரு குடும்பத்திலோடைய அந்த அமைப்புக்கும் ஏற்ற மாதிரி அந்த குழந்தையோடைய மனநிலையும் மாறுபடும். ஸோ அவங்க எப்போ வந்து நெகட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்களால அதுலேருந்து தனியாக மீண்டு வர்றது கஷ்டம். அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. டெஃபினட்டாக தே வில் கம் அவுட். அண்ட் ஏன் நம்ம இதை இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, இப்போ எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்க சப்போஸ் இந்த மாதிரி எக்ஸாம் ஃபியர்லையோ ஆங்ஸைட்டியோ இருந்தாங்கன்னா வி ஹாவ் சம் டைம். எக்ஸாமுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் டைம் இருக்குது. அந்த கேப்பில் வந்து அவங்கள நம்ம மீட் எடுத்துட முடியும். ஜஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்தாங்கன்னா எமர்ஜென்சின்னா அது வேறு விஷயம், என்னன்னே தெரியல ரொம்ப பேனிக்காக இருக்கானா அது வேறு விஷயம். ஆனால் தொடர்ந்து வந்து மார்க் குறையுது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் இருக்க குழந்தைங்கள தனியாக கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வரலாம்.
மாசா வந்து எல்லாருமே அஃபெக்ட் ஆகிருக்காங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் தேவை, எல்லாருக்குமே வந்து எப்படி படிக்கணுன்ற முறை தேவைன்னு நினைக்கிறவங்க ஸ்கூல்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைக்காலஜிக்கல் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணலாம். தட் வில் பி மோர் எஃபெக்டிவ். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நீங்கள் உங்களோட கவுன்சிலிங் பண்ணுற விதம் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி டாக்டர். வெல்கம். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் வழங்கின ஆலோசனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். குறிப்பாக இந்த வருடம் போர்டு எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் எக்ஸாம் ஃபியர்ன்றது ஒரு விஷயம் இல்லாமல் ஃபியர் ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதுறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு உளவியல் நேரத்தில் சந்திக்கலாம். வணக்கம்.